டிசைன் பண்ணுற பிகினர்ஸ் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்ல பக்கம், இது வந்து லைனிங். இந்த லைனிங்கில் நான் வந்து ஸ்கேலப் அட்டாச், அதாவது அயர்ன் பண்ணியிருக்கேன் வச்சு. அது இன்னும் ஸ்டிச் பண்ணல. இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டும் ஸ்டிச் பண்ணல. இதுக்கப்புறம் வந்து இதோட சென்டர் மார்க் பண்ணி அது வந்து மிஷினில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த வளைவு வந்து வச்சு அழகாக பண்ணிவிடுங்க. அந்த ஓரத்தில், அதாவது இந்த ஓரத்தில் அந்த எட்ஜில் வந்து போடுங்க. அதுவும் ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த லைட்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஏரியா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வளைவு கிட்டலாம் வந்து லைட்டாக அர்காட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே திருப்பி லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து இதோட பேக் சைடு வந்து காட்டுறேன். அதாவது வந்து இதை தனியாக எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கா இதை உள்ளே இது பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அப்படியும் பண்ணலாம். அதாவது தனியாக இது மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமும் அட்டாச் பண்ணுறாங்க. அப்படியும் அட்டாச் பண்ணலாம். இது மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இது ஸ்டிச்சிங் போட்டு திருப்பலாம். 2 மெத்தட் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நானும் வந்து கற்றுக்கிற பிகினர் தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.